அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அதுல விஜய் வராரு அப்படிங்கிறதுக்காகவே திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கல. இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினது ஒரு மீடியா கம்பெனி அப்படின்னு சொன்னாலும் இந்த வெளியீட்டு விழாவை மொத்தமா ஏத்துக்கிட்டு நடத்தினது ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்றாங்க. கோடீஸ்வர லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் அப்படிங்கிறதோட மட்டும் அல்லாம வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நடத்துறவரும் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பின் சார்பில் தான் இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவே நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தின் புதிய கருத்தியல் தலைவராக உருவெடுத்துக் கொண்டு இருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் விஜய மேடை ஏற்றத்துக்கும் அந்த புத்தகத்துக்கு இன்னும் அதிகமான ரீச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மீடியா கம்பெனியுடைய உதவியை நாடினார் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ விஜயை விட ஆதவ் அர்ஜுனா பேச்சு தான் மிக அதிகமான சத்தத்தோட வெடிச்சிருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் விஜயை பத்தி எதுவுமே பேசாம மௌனம் காத்த திமுக இந்த மேடைக்கு அப்புறம் அதிகமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மன்னராட்சி அப்படின்னு விஜயோட சேர்ந்து ஆதவ் அர்ஜுனாவும் சொன்னாரு. பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். இந்த வெளியீட்டு விழாவுக்கு திரும்ப வரலனா என்ன, அவரோட மனசு முழுக்க இங்கதான் இருக்கு அப்படின்னு விஜயும் சொன்னாரு. அதையே ஆதவ் அர்ஜுனாவும் சொன்னார். மொத்தத்துல தேரை இழுத்து தெருவுல விடுற மாதிரி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து திருமாவுக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. RSS மீட்டிங்ல கொடி அசைச்சாரு தளவாய் சுந்தரம் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் தளவாய் சுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கினார். அப்புறம் திருப்பியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் கட்சி கட்டுப்பாடு மீறும் பொழுது எவ்வளவு ஃபாஸ்டா இவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஜனநாயக சக்திகளாக இருக்கிற தலித் அல்லாதவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை, தந்தை பெரியாரின் கொள்கைகளை, மாமேதை மார்க்ஸ் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். அந்த வரிசையிலே ஆதவ் அர்ஜுன் அவர்களும் ஒருவர். விஜய்க்கு எதிராகவும் திருமாவளவன் முதல்ல ரொம்ப வேகமா ரியாக்ஷனை கொடுக்கல. ஆதவ் அர்ஜுனா பேசினதுக்கும் அதிகமா கருத்தை வெளியில விடல. திரும்ப திரும்ப பிரஷர் கொடுக்கிற அப்புறம் தான் நாங்க மீட்டிங் போட்டு அதுக்கான முடிவை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் திருமா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த மீட்டிங்க்கே ஆதவ் அர்ஜுனாவை திருமா தான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் திமுகவுக்கு பிரஷரு, இன்னொரு பக்கம் விஜய் பின்னாடி நாங்க போனாலும் போயிடுவோம் அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு பிரஷர். இது எல்லாமே திருமா ஒரு அரசியல் பேரத்துக்காக தான் திட்டம் போட்டு காய் நகர்த்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நடந்த பிறகு அவங்களுக்குள்ள கமிட்டி போட்டு இதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனாவை அவங்க கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போம். விடுதலை சிறுத்தைகளுடைய பி டீமா ஆதவ் அர்ஜுனா விஜய் டீமுக்குள்ள போய் வேலை பார்ப்பாரா அப்படிங்கறதா இப்ப எல்லார் மனசுலயும் எழுந்திருக்கிற ஒரு கேள்வி. 2011 தரவுகளின் அடிப்படையில் 1,40,00,000 தலித்துகள் இருக்கிறார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசலாம் தேவையில்லை. விஜய் பேசுறது தப்பு இல்ல, அவர் என்ன அப்படி பேசிட்டாரு அப்படின்னு அதிமுகல செல்லூர் ராஜு ஒரு பக்கம் சொல்றாரு. விஜய் கலந்துகிட்ட இந்த நிகழ்ச்சி பத்தி துணை முதல்வர் உதயநிதி கிட்ட கேட்க சினிமா செய்தியெல்லாம் நான் ரொம்ப அதிகமா பாக்குறது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பிடிச்சுக்கிட்டு அண்ணாமலை இவரே சினிமால இருந்து வந்தவர் தானே அப்படின்னு தாக்குறாரு. அதாவது விஜய்க்கு மறைமுகமா விசிகாவில் இருந்தும் நேரடியாக அண்ணாமலை கிட்ட இருந்தும் அதிமுக இருந்தும் ஆதரவு கிடைக்குது. இவர்கள் எல்லாம் இவர் சினிமா நடிகராக இருந்தார். இவர் இன்னைக்கு ஏகப்பட்ட படத்தை தயாரிக்கிறாரு. இன்னைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மொத்த குடும்பம், என் அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா சினிமாவில் ஹீரோவாக நடித்தார். அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அவ்வளோ கதை வசனம் எழுதினாங்க. இன்றைக்கு அந்த குடும்பம் இத்தனை காலத்திற்கு பிறகு நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்றால் தமிழகத்தில் சினிமா சரியில்லைன்னு ஒத்துக்கிறாங்களா? இல்லை இவங்க வந்த பிறகு தமிழக சினிமா தரம் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்கிறாங்களா? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது
புது வகையான கூட்டணிக்கு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இந்த விளையாட்டை திருமாவே தொடங்கி வச்சாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த விளையாட்டு திருமாவுக்கு எவ்வளவு தூரம் சாதகமா அமையும் அப்படிங்கிறது $1000 கொஸ்டின். பாஜக இது போன்ற அரசியலை தமிழ்நாட்டுக்கு வடக்கே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா திமுக கூட்டணியில தான் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில திமுகவுக்கு மறைமுகமான பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு திருமா. காத்தால ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு அப்படின்னு அவர் மாறி மாறி பேசுறத திமுக உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் விசிகாவை எப்படியும் விட்டுறக்கூடாது, நம்ம கட்டி அணைச்சு கொண்டு போகணும் அப்படின்னு திமுக ரொம்ப காபந்து பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க இதே மாதிரி திருமா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற ஒரு கேம் ஆடிக்கிட்டே இருந்தா கடைசி நிமிஷத்துல திமுகவை விசிகாவை கழட்டி விடுறதுக்கான ஒரு சான்ஸும் தெரியத்தான் செய்யுது. ஏன்னா திருமா பண்ற இந்த கேமை பார்த்து திமுகவினுடைய பெரிய தலைகள் எல்லாம் உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிறதா தான் தெரியுது. திருமா இல்லாட்டி என்ன, வேற ஏதாவது ஒரு தலித் கட்சியை நம்மளுடைய கூட்டணியோட சேர்த்துக்கிட்டு நம்ம தேர்தலை இறங்கணும் அப்படின்னு ரொம்ப சாலிடா இந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் திமுகவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறோம். எனவே எங்களுக்கு இன்னொரு அணி என்கிற சிந்தையும் இல்லை, தேவையும் இல்லை. திமுக கூட்டணியில நாங்க இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, இவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரே தவிர எவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கறத கிளியர் கட்டா சொல்லவே இல்லை. உண்மையில இந்த நாடகத்தை திருமாவே அரங்கேற்றிட்டு யாரோ இதை செய்யறாங்க அப்படின்னு அவர் சொல்றதாதான் திமுக நினைக்குது. ஏன்னா 2026 தேர்தலோட மன்னராட்சி முடிவுக்கு வரும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா ரொம்ப ஆர்ஷா பேசினதுக்கு அடுத்த சில மணி நேரத்துக்குள்ளேயே விசிகாவின் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கிடணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அவரை நீக்காதது மட்டுமல்ல, மறுநாள் நடந்த பிரஸ் மீட்ல தலித் அல்லாதவர்களை நீக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு டோனை பதிவு பண்ணாங்க. மொத்தத்துல புலி வருது கதையா திருமா ஆடிக்கிட்டு இருக்க இந்த கேம் சிறுத்தைகளை சிக்கல்ல ஆழ்த்துமா, இல்ல அவர்கள் எதிர்பார்க்கிற அரசியல் லாபத்தை அவங்களுக்கு கொடுக்குமா, இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும்.